அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்த உடனே மனதிலே ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது. நவீன் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கின்றேன். இன்று அந்த காணொளியில பார்க்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய சேவை என்பதை உணர முடிகிறது. ஊருக்கு உழைத்தல் யோகம் என்று பாரதி சொன்னான். அந்த ஊருக்கு உழைக்கின்ற யோகத்தை நவீன் அவர்கள் சின்ன வயதிலே பெற்றிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி இல்லம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துவங்கப்பட வேண்டும். ஏன்னா இதனுடைய தேவை நிறைய இருக்கிறது. ரோடுகளிலே, பாதையோரங்களிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் பதறும். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று ஒரு ஏக்கம் பிறக்கும். அத்தகைய ஒரு ஏக்கத்திற்கு ஒரு வடிகாலாக இந்த அட்சயம் அறக்கட்டளை திகழ்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. 100 இளைஞர்கள் வேண்டாம், நவீன் போன்ற ஒரு இளைஞர் போதும், நிச்சயமாக மாற்றங்களை உருவாக்குவார் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு நாய், பூனை, ஆடு, மாடு இதுக்கெல்லாம் ப்ளூ கிராஸ் ஒரு அமைப்பு இருக்கு. எங்காவது பாதிக்கப்பட்டா அதை எடுத்துக்கொண்டு போய் சிகிச்சை அளிப்பார்கள். ஆனா இந்த ரோட்டாரத்தில் இருக்கின்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கவனிப்பதற்கு எந்த அமைப்பும் இல்லையே என்று இருக்கும். ஆனா அந்த வேதனை வேண்டியதில்லைங்கிற மாதிரி நவீன் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த அட்சயம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்து அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இல்லத்திலே செய்கின்ற பணிகளுக்கு நாம் உறுதுணையாக இருப்பதுதான் இந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாக இருக்கும். அரசு இந்த மாதிரி இல்லங்களுக்கெல்லாம் மேக்சிமம் அதிகபட்சம் உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். அட்சயம் என்றாலே அல்லல்ல குறையாத உணவு வருகின்ற ஒரு பாத்திரம், பெயர் பொருத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக இதிலே அல்ல குறையாத உங்களுக்கு எல்லோரும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வரியாட்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரர் உடைத்துன்னு வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி ஏழைகள், எளியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு உதவுவதுதான் வாழ்க்கையினுடைய சிறந்த பயன் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பணி எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்றி.